ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் நம்ம 2 முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஈரானுடைய தளபதி தாக்கப்பட்டார் இல்லையா, அதை தொடர்ந்து ஈரான் பயங்கர ஃபோர்ஸாக இருந்து ஒரு 3 முக்கிய நபர்கள், அதாவது இஸ்ரேல் உளவுப்படையான மொசாத்தை சேர்ந்த 3 முக்கிய புள்ளிகளை இஸ்ரேலில் வச்சே கொண்டது அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஒருத்தரை கொண்டது பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் மீதி 2 பேர் எப்படி கார் பாம்பு வைத்தோ காரில் குண்டு வைத்தோ கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, ஈரான் ரொம்ப கோபத்தில் இருக்குது. ஏற்கனவே கோபத்தில் தான் இருந்தது. அவர்கள் தான் ஹவுதியை பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஹிஸ்புல்லாவை பேக்கப் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஹமாஸை பேக்கப் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸுக்கு இப்போதைக்கு நேரடியாக ஆயுதம் சப்ளை செய்ய முடியாத நிலையில் ஈரான் இருக்கிறது. எனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்புல் முஜாஹிதீனை வைத்து அதிபயங்கர தாக்குதல்களை நடத்தி வந்ததுனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கடந்த வாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை லெபனானில் இருந்து தானே ஹிஸ்புல்லா தாக்குறாங்க, வடக்கு இஸ்ரேல் மீது. அதனால் என்னென்னா, லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டது இஸ்ரேல். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை தகுந்த மாதிரி அந்த தளபதி கொல்லப்பட்டார் இல்லையா, உடனே ஈரான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அங்கே ஏர்போர்ட் இருக்குது. எங்கன்னா அலிபோலெல்லாம் ஏர்போர்ட் இருக்குது, அதாவது லெபனானில். உடனே லெபனானுக்கு ஆயுதங்களை அனுப்ப துவங்கி இருக்கிறது ஈரான். அந்த ஆயுதங்களை கொண்டு ஹிஸ்புல்லாவை வைத்து இஸ்ரேலை நாசப்படுத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சம்பவமும் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா அப்பப்போ ஒரு 10 வருடத்திற்கு ஒரு முறை இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நிதியை வழங்கும். அதாவது இது அவர்கள் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து, இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த நிதியை அமெரிக்கா வழங்கி வருகிறது. இந்த முறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, $61 பில்லியன் இவர்கள் கேட்குறாங்க. இஸ்ரேல் $61 பில்லியன் அப்படின்னா, 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 லட்சம், அதாவது 1 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ $61 பில்லியன் அப்படின்னா நம்ம பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது டாலரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை கேட்டிருந்தது இஸ்ரேல். ஆனால் அமெரிக்கா எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்கு தெரியுமா? ஏன்னா வெறும் 2,000 கோடிகளை சாங்ஷன் பண்ணியிருக்கு. மில்லியன் டாலரில் 200 சில்லற மில்லியன் டாலர்களை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2,000 கோடி இருக்குது. 50,000 கோடி கேட்டவர்கள் 2,000 கோடி தான் கேட்டிருக்கு. அதுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்க மக்கள் சொல்லிட்டாங்க, நம்ம காசை கொண்டு போய் அவர்களுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு? அவன் ஆயுதத்தை வாங்கி பக்கத்தில் இருக்கவனை தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்துகிறான், அதுக்கு நம்ம காசை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும் கண்டனம் விழுந்ததை தொடர்ந்து கடந்த மாதத்தில் இப்போ வெறும் 2,000 நிதியை தான் கொடுத்துருக்கு அப்படின்றது நெதன்யாகு அரசுக்கு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்திருக்கிறது. ஏன்னா பெரிய அமௌண்ட் வரும், அதை வச்சு எல்லாம் சமாளிச்சுக்கலாம், நம்ம இழந்ததெல்லாம் ஒரு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 கோடி கேட்டபோது இதை கொடுத்துருக்காங்களா. இது ஒரு பெரிய பின்னடைவாக இஸ்ரேலுக்கு இருக்குது. அதுபோக இஸ்ரேலுக்கு இன்னும் அமெரிக்க ஆயுதங்கள் சேரவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. இருந்தபோது இருக்கிறதை வைத்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, அதாவது இவர்கள் ஹிஸ்புல் முஜாஹிதீனோட நிலைகள் மீது. உடனே ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஈரான் வெயிட்டான ஆயுதங்கள், பெரிய பெரிய ராக்கெட்டுகள் எல்லாம் கொண்டு போய் இறக்கி கொண்டிருக்கிறது, தரைவழியாகவும் சரி விமான மூலமாகவும். ஏன்னா லெபனான்றது ஒரு தனி நாடு, அங்கே கொண்டு ஆயுதத்தை இறக்க முடியும். நார்த் இஸ்ரேலில் தாக்கலான்னு இப்போ பெரிய போர் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும். ஆனால் லெபனானை ஃபுல்லாக ஈரான் பேக்கப் பண்ணும், ஈரானை ரஷ்யா பேக்கப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த முறை இஸ்ரேலுக்கு மரண அடி விழுவது நிச்சயம். ஏன்னா கடந்த முறையெல்லாம் போர்லெல்லாம் இஸ்ரேல் அமெரிக்கா பேக்கப்போட பூரா நாடுகளையும், ஈஜிப்டாக இருந்தாலும் சரி, லெபனானாக இருந்தாலும் சரி, ஜோர்டான் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தி பயங்கரமான வேலைகள்லாம் காட்டிகிட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை இஸ்ரேலை இதோடு அழித்து கட்ட வேண்டும் என்று இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இவர்களுக்கும் போய் ஆயுதம் இறங்கிருச்சு, ஹவுதீஸுக்கும் ஆயுதம் இறங்கிருச்சு. அவர்கள் அமெரிக்க கப்பல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ட்ரோன் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹவுதி தாக்குதலில் ஈரானோட அட்டாக்கில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த அந்த ட்ரோனை அழிக்கக்கூடிய ராக்கெட் இருக்குல்ல, அதோட ரேட்டு ஒவ்வொன்றோட ரேட்டு 20 லட்சம் 30 லட்சம் குறைந்தபட்சம், ரைட்டா? அதிலிருந்து 20 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகுது அந்த பெரிய ராக்கெட்டெல்லாம் தடுத்து அளிக்கக்கூடியது. ஆனால் இவர்களுடைய இந்த ட்ரோனுடைய காஸ்ட்டு வெறும் 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் தான்.
இதுதான் அவரோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கும் பெரிய லாஸ் ஆகுது. ஒரு 25 ட்ரோனை அட்டாக் பண்ணால் இப்போ பல 100 கோடிகள் வந்து அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகுது. வெட்டியானால் இந்த ட்ரோன் போய் அமெரிக்கா பேஸ் மேலே விழுக முடியாது. அதை அவர்கள் தடுக்கணுன்னாலே இத்தனை கோடிகளை செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்திருக்கு. இது ஒரு பக்கம் பார்க்குறோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கப்பல் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடந்தது. அதுக்கு இப்போ ஜெய்சங்கர் ரஷ்யா போனான்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அங்கே லவ்ரோவ் அவர் தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். அவரை சந்தித்து பேசிட்டு அவர் வந்து சொன்னார் வேர்ல்டு ஆர்டர் மாறப்போகுது, நீங்கள் ஒழுங்காக இருக்குன்னு. ஸோ இந்த நிலையில் நம்ம தாதாக்களுக்கு மாமூல்லாம் கொடுப்பாங்கல்ல, இதை வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் அவரை பற்றின்னு இவருன்னு நம்ம பார்க்க வேண்டாம். இது வந்து நம்ம நார்த் மெட்ராஸ் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சவுத் மெட்ராஸ் இருந்தாலும் பல ஊர்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாமூல் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒரு தாதா இருப்பான், அது கீழே குட்டி தாதாக்கள் அப்படி இப்படி இருப்பான். நீங்கள் படத்தில் தனுஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. பெரிய மாமூலை கொடுத்துட்டு தலை வாங்க தலை என்ன தலை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எதாவது பண்ணி கொடுங்க தலை, எனக்கு அந்த 3 கடை எனக்கு பிராந்து இது பாரை எனக்கு கொடுத்துருங்க, 4 சாக்கனா கடை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பாங்களா. அதே ஸ்டைலில் தான் ரஷ்யாவுக்கு இந்தியா மாமூல் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இப்போ நம்ம மதுரை பாஷையில் சொன்னோன்னா ஆவஸ்தப்பு அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் போய் புத்தினை பார்த்துருக்காரு. முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கேன். அதோட டிரான்ஸ்லேஷனை நான் சொல்கிறேன். Уважаемый господин министр, дорогие друзья, я очень рад вас видеть. В Москве я знаю, что у вас большая программа, ну и большой объем работы по Deputy Prime Minister Manturov and also today with Foreign Minister Lavrov. I would like you highlight the progress we have made in trade, which is in excess of a turnover of $50 billion. And we believe that this is something whose potential is now only beginning to be visible. It is important we give it a more sustainable character, and we discussed how we should do that. A second aspect pertains to the nuclear side, and we have yesterday signed agreements which would take the Kudankulam project forward, and also we have finalized a very significant. இந்த பக்கம் ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவுத்துறை அதிகாரிகள் 2 பேர், அந்த பக்கம் வந்து தலைவர் புத்தின்னு அவங்களுடைய அதிகாரிகள்லாம் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அவர் வந்து ஜெய்சங்கரை வரவேற்கிறாரு. அப்போ ஜெய்சங்கர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த இங்கிலீஷ் வந்து நான் உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். எப்படின்னா இது சாதாரண மேட்டர் தான். நீங்கள் வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு கோட் சூட் போட்டுவிட்டு அப்படி கூலிங் கிளாஸை போட்டுட்டு உட்காந்து பெரிய அறிவுஜீவி மாதிரி பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்படி சில கிறுக்கைங்க சுற்றிட்டு இருந்தாங்க முதல்ல. அதெல்லாம் அடிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் லைனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இது ஒன்றுமே கிடையாது, நம்ம தெரு சண்டை மாதிரி ஏரியா சண்டை மாதிரி இந்த ரவுடிகளுக்கு மாமூல் கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு நம்ம அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் எல்லாம் சரி, இந்தியன் மீடியாஸ், கோடி மீடியாஸ் எல்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, the external affairs minister Jaishankar met Putin, the president of Russia, and he had a very good discussion about the Ukraine war and இதுன்னு சொல்லிட்டு இது இஸ்ரேல் வார் அப்படின்னு சொல்லிலாம் போட்டாங்க, ஹெட்லைன்ஸ்லாம் போட்டாங்க. ஆனால் இது என்ன மேட்டர்னா, இது அப்படி பாருங்கள், இந்த வீடியோவை போட்டு நான் பேக்ரவுண்டில் சொல்கிறேன். ஜெய்சங்கர் போகிறாரு, போய் ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு நம்மளை இப்படி பண்ணுறீங்க, நம்ம கப்பலை போட்டு உங்கள் தம்பியை அடிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி என்னையா பிரச்சனை சொல்லியா, 2 எண்ணெய் கப்பலை போட்டு அடிச்சிட்டாங்க இந்த ஹவுதி பசங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு பேக்கப் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் ரெகுலராக அவங்களுக்கு மாமூல் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் மட்டும், போன வருஷம் மட்டும் ஸ்டெப்பு $51 பில்லியன் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்பு ரஷ்யாவில் எத்தனை பேர் இப்போ கட்டையை போட்டாங்க. அமெரிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சிச்சு, உங்கள்கிட்ட என்ன வாங்கக்கூடாது அதுன்னு சொல்லும்போது எங்கள் ஜி வந்து உங்கள்கிட்ட வாங்கினார்ல, அதோட கணக்கு மட்டும் இப்போ அமெரிக்காவோட உங்கள்கிட்ட தான் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கோம், ஆனால் எங்கள் கப்பலை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. சரி தம்பி, சரி இப்போ உங்கள் ஜிகிட்ட போய் சொல்லி அவரை வர சொல்லுங்கள். அதனால இல்லை எங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வருது, நீங்கள் ஏதாவது லெட்டர் கொடுத்து இல்லை ஒரு பேட்டியை கொடுத்து உலகத்தில் வராது, நீ ஏதாவது ஒரு பிட்டை போடுங்க, உங்களுக்கு என்ன லாபமாக நஷ்டமாக, நாங்கள் தான் 50,000 கோடி கொடுத்துருக்கோம்ல போன வருஷம் பூரா,
அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு உலக நாடுகள் G7 பூராமே தடை பண்ணுச்சு, இருந்தாலும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலையா? நீங்கள் இப்போ எலெக்ஷன் வரப்போது ரொம்ப இக்கட்டான நிலமையில் இருக்கார், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எதாவது அறிக்கை கொடுத்து விடுங்க, நல்ல தலைவர், உலக தலைவர், ஒரு ராஜகுரு, விஸ்வகுரு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே கோடி மீடியா வச்சு பெருசாக பில்டப் கொடுத்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடும், ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தலைவா, நாங்கள் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் என்ன அந்த பக்கம் போகிறீங்க, அமெரிக்கா பக்கம் போகிறீங்க, அவனையும் சப்போர்ட் பண்ணுறீங்க, இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்லை சித்தப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அவங்கள நம்பி தான் இருக்கோம், உங்களை நம்பி தான் இருக்கோம். இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு 50,000 கோடிக்கு நாங்கள் பண்ணோமா இல்லையா? பார்த்து பண்ணுங்கள். நம்ம கப்பலை போட்டு அடித்தாங்க, நம்ம பொருளாதார வீக்காக பேர், அங்கே ஜிக்கு ஏற்கனவே கெட்ட பேர், அங்கே பெரிய பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது சொல்லி தூக்கி விட்டால் தான் ஜி இந்த டைம் காப்பாற்ற முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்குது சித்தப்பா, நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த டிஸ்கஷன். அது இங்கிலீஷில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது அந்த லோக்கலில் நடக்கிறது தான். அவர்கள் வந்து பெரிய அளவில் பில்டப் கொடுத்து பேசியிருக்காங்க. 50,000 கோடிக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு ரஷ்யாவோட கடந்த வருடத்தில் மட்டும் என்பதை ஜெய்சங்கரே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் கான்ட்ராக்டும் கொடுத்துருக்காரு. என்னென்னா, நம்ம கூடங்குளம் 4வது ப்ராஜெக்ட்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அதையும் பார்த்து செய்யுங்க, இவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் ஜியை கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்றது தான். உடனே அவர் புத்தின்னு பார்த்துருக்காரு, வாங்கின காசுக்கு வியாபாரம்லாம் பண்ணுறாங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லிட்டு ஜியை வர சொல்லுங்கள், ஜனவரி மேலே 2024 ஜியை வர சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதையும் கேட்டிருப்பீங்க இங்கிலீஷில். சொன்ன உடனே இப்போ ஜி போவார் பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி போனவுடனே அவர் வந்து புகழ்ந்து ஏதாவது 1-2 வார்த்தையை சொல்லுவார், ஒரு பெரிய தலைவர், உலக தலைவர், முக்கிய தலைவர்களாக உருவாகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னோன்னே அதை வைத்து ரஷ்யா பாராட்டு, புத்தின் பாராட்டுன்னு பெருசாக போடுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். எனவே வந்து இந்த தாக்குதல் விஷயமாக இருந்தாலும் சரி, சர்வதேச அரசியலாக இருந்தாலும் சரி, வேறு ரூபத்தில் போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேலில் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், இஸ்ரேலில் இந்த முறை இத்தனை முறை பல போர்களில் ஜெயித்த இஸ்ரேலில் இந்த முறை நசுக்கி தகரடப்பாக ஆக்குவதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி தான் நடக்க போகுது. அதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.